நம்ம தளபதி தப்பி தவறி கூட மனசு மாறி அவர் பொண்டாட்டி பிள்ளைங்க கூட சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுல நடிகை த்ரிஷா ரொம்ப தெளிவா வந்து இருக்காங்க. அதனால தான் தளபதி பின்னாடி பசை மாரி வந்து ஒட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டே வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தான் இப்ப பேசு பொருளா வந்து மாறி இருக்கு. சோசியல் மீடியா முழுக்க இப்ப விவாத பொருளாவும் அதான் வந்து மாறி இருக்குங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். நடிகை த்ரிஷா இப்போ ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட்ல அவங்க செல்லமான வந்து பார்த்தோன்னா ஆசையா வளர்க்கக்கூடிய அந்த நாய் பெட்ல வந்து படுத்திருக்கு. அதுக்கு பக்கத்துல இவங்க அந்த முகத்தை வந்து கொஞ்சம் அப்படியே சோகமா வந்து வச்சுக்கிட்டு அவங்க ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட்ல அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தது, 40 வயதுல 25 வயசு பெண் போல தோற்றமளிக்கிறது இதன் நோக்கம் கிடையாது. 40 வயசுங்கிறது ஆவலோட எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. இதை நான் 20 வயது பெண்களுக்கு காட்டுறது தான் இதனுடைய நோக்கம் அப்படிங்கிறது மாதிரி. அதாவது அவங்க சொல்ல வந்த மீனிங் என்னன்னா, எனக்கு இப்போ 40க்கு மேலே வயசானாலும் 40 வயசு ஆனாலும் 25 வயசு மாதிரி வந்து என்னை நான் காட்டிக்கிறதுக்காக இந்த ஃபோட்டோவை நான் வந்து ஷேர் பண்ண கிடையாது. இந்த 40 வயசுல தான் எக்ஸ்பெக்டேஷன், அந்த எதிர்பார்ப்பு, அந்த ஆர்வம், அந்த ஈர்ப்பு, அந்த லவ், அது எல்லாமே வந்து பார்த்தேன்னா ஜாஸ்தியாக எதிர்பார்க்கக்கூடிய வந்து ஒன்று. இதை நான் 20 வயசு பெண்களுக்கு வந்து புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இதை வந்து காட்டுறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த போட்டிருந்தாங்க. இதை பார்த்துட்டு சம்மந்தமே இல்லாமல் இப்போ எதுக்குமா இதை வந்து போட்டிருக்க, அண்ணன் பேரை கெடுக்க நீ ஒரு ஆள் வந்து போதும், த்ரிஷாங்கிற ஒரு ஆள்னாலேயே அந்த மனுஷனுடைய கனவு கோட்டையும் சாம்ராஜ்யமும் அழிஞ்சு போக போகுது. ஏன்னா வரலாற்றில் வந்து பார்த்தோன்னா ஜூலியஸ் சீசர்ல இருந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கிளியோபட்ரா வந்து உள்ளுக்குள்ள வந்து ஆட்டையை கலைச்சு என்னென்ன வந்து பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். வரலாற்றில் பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள், பொன்னியின் செல்வன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நந்தினி கதாபாத்திரத்தில் அழிஞ்சது தெரியும். இப்படி பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் முழுக்க முழுக்க அழிஞ்சு போனதுக்கு வந்து காரணம் வந்து பெண்கள் தான். சில பெண்களால ஆகவும் செய்யுது, அழியவும் செய்யுதுன்னு சொன்னாங்க. அதே மாரி த்ரிஷாவுனால தளபதி விஜயினுடைய கரியர் வந்து க்ளோஸ் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் வந்து பார்த்தோன்னா இருக்கு அப்படின்னு பரபரப்பா ஒரு பக்கம் வந்து சொல்லப்படுதுங்க. அதுல த்ரிஷா வந்து பார்த்தோன்னா வந்து அ இந்த விஷயம் வந்து ஆரம்பிச்சு இத பத்தி பரபரப்பா பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்குள்ள ஒரு அடிக்ஷன் மாரி தொடர்ந்து இன்னும் நெருக்கமா தான் வந்து இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம தல அஜித்தோட வந்து அம்மா இறந்து போனதுக்கு வந்தப்ப கூட ஒரே கார்ல ஒண்ணா வந்தப்ப, அது பயங்கர பேசு பொருளா வந்து மாறுச்சு. "ஏன் நீங்க எல்லாம் தனியா வந்து வரமாட்டீங்களா? உங்க அம்மாவ கூட்டிட்டு தனியா வந்து வர வேண்டியதானே? தனி கார்ல வந்து விசாரிச்சுட்டு போ வேண்டியதானே? தளபதி ஃபங்ஷன் அப்ப மட்டும் அம்மாவ கூப்பிட்டு வந்து முன்னாடி முன்னிருக்கையில வந்து உட்காந்துட்டு, ஜோசப், விஜய் எனும் நான் வந்து சொன்னப்ப ரொம்ப எமோஷனல் ஆயி எல்லாமே வந்து பண்ணீங்கல்ல. அதே மாரி இப்ப உங்க அம்மாவ தனியா கூப்பிட்டு வந்து விசாரிச்சுட்டு வந்து பார்த்தோன்னா போ வேண்டியதானே? அவர் கார்ல அவர் கூட தான் வந்து உங்களுக்கு வந்து வரணுமா? இது என்ன வந்து கொடுமை? இது அவருடைய இமேஜ டேமேஜ் பண்றது மாரி." அப்புறம் இன்னொரு பக்கம் என்னன்னா, "எப்பா ஊசி இடம் குடுக்காம நூல் நுழையுமா? தளபதி கூப்பிடாம அவங்க வந்து வருவாங்களா? இல்ல இவங்க ஃபோன் போட்டு நான் கூட வரேன்னு சொல்லி அவர் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டா, அதுக்கப்புறம் இவங்க வந்து சரிங்க அப்படின்னு இருந்திருப்பாங்க. அவர் கிளம்பி வான்னு சொன்னதுனால தானே வந்து வர்றாங்க. அவ்வளோ புரோட்டோகால் மத்தியில அந்த காருக்குள்ள வந்து எப்படி வந்து இது பண்ணுவாங்க?" அதனால இது முழுக்க முழுக்க வந்து தளபதிக்கு என்ன நடக்குன்னு தெரியும். அவர் எல்லாத்தையும் வந்து மைன்யூட்டா வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்காரு. த்ரிஷா விஷயமும் வந்து பார்த்தோன்னா, அவருக்கு வந்து நல்லா தெரியும். அதையும் வந்து அவர் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் வந்து இருக்காரு. ஆனா இது யார பழிவாங்குறதுக்கான பழிவாங்கக்கூடிய படலம்னு தெரியல. ஒருவேள மனைவி சங்கீதா வந்து வெறுப்பேத்துறதுக்காக, இல்ல சங்கீதாவ பழிவாங்கணுங்கிறதுக்காக இது வந்து பண்றாரா? ஆனா இது சங்கீதாவ பழிவாங்குற படலம்னு தளபதி வந்து நெனச்சுட்டா, அது வந்து முட்டாள்தனம். ஏன்னா இது சங்கீதாவ மட்டும் இல்ல, அவருடைய 2 பிள்ளைங்களையும், அதே மாரி அவர நம்பி இருக்கக்கூடிய ரசிகர்களையும், தொண்டர்களையும், அவருக்கு ஓட்டு போட்ட மக்களையும், இது 8,00,00,000 தலைவனா வந்து பார்த்தோன்னா இருந்துட்டு, இது எல்லாருக்கும் வந்து செய்யக்கூடிய துரோகம். அப்படித்தான் வந்து பார்க்குறாங்க. எல்லாரும் அதான் வந்து இது பண்றாங்க, காயப்படுத்துறாங்க. த்ரிஷாவுக்கு இப்ப 40 வயசுக்கு மேல ஆகுது. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப ரீசென்ட்டா உதயநிதியோட பையன் இன்பநிதி தயாரிக்கக்கூடிய படத்துல ரஜினி, கமல் 2 பேரையும் வந்து பார்த்தோன்னா ஒண்ணா இணைச்சு, இவரு நெல்சன் வந்து பார்த்தோன்னா படம் டைரக்ட் பண்ண போறது. ட்ரெய்லர், டீசர் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துருந்துச்சுங்க. இப்ப என்ன ஒண்ணுன்னா, அதுல நடிக்கிறதுக்கு த்ரிஷாவ வந்து கேட்டிருந்தாங்க. த்ரிஷா வந்து நடிக்கிறதுக்கு சம்மதம் இல்லன்னு வந்து சொல்ட்டாங்க. இப்ப என்ன ஒண்ணுன்னா, கருப்பு படம் தான் அவங்களுடைய லாஸ்ட் படம். அதுக்கப்புறம் வந்து சினிமாவுல பொதுவா இன்ட்ரெஸ்ட் எடுத்து நடிக்க கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அரசியல்ல அவங்க வந்து ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூடிய சீக்கிரம் இப்ப அங்கங்க வந்து தளபதியோட பொது நிகழ்ச்சிக்கு வந்து வர்றது, கலந்துக்கிறது, அப்பப்ப என்ட்ரி ஆகுறது, இது எல்லாமே வந்து என்ன ஒண்ணா, எப்ப வேணாலும் அரசியலுக்குள்ள மறுபடியும் இவங்க காலடி எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு என்ட்ரி, ஒரு ட்ரம் கார்டு அப்படின்னு வந்து எது வேணாலும் நம்ம வந்து சொல்லலாம். ஆனா எது எப்படியோ, நம்ம எந்த சூழ்நிலையிலயும் தளபதிய விட்டு போயிறக்கூடாது. கட்டியா புடிச்சுக்கணும். ஏன்னா
அவர் இப்ப சாதாரண நடிகர் மட்டும் இல்ல, அவர் தான் தமிழ்நாட்டோட வந்து பார்த்தீங்கன்னா சிஎம். அந்த சிஎம்ம கட்டியா புடிச்சுக்கின்னு பசை மாரி வந்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பசை என்னைக்கு வந்து தூரமா வந்து போகுதோ, அன்னைக்கு தான் தளபதிக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா செல்வாக்கு வந்து உயரும் அப்படின்னு அவர்களுடைய ரசிகர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் எல்லாருமே வந்து ஒரு சாரர் தங்களுடைய வருத்தத்தையும், அதே சமயத்துல இதுதான் எங்களுடைய ஆசை அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.